உலகம் முழுவதும் காதலர் தினம் வெகு விமர்சையாக காதலர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காதலர் தினத்தில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ரோஜா, இந்த ரோஜா உற்பத்தி செய்யக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், பாகலூர், பேரிகை, சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, உத்தனப்பள்ளி, கெலமங்கலம், தளி, அஞ்சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2500 ஏக்கரில் இந்த ரோஜா மலர் சாகுபடி செய்து வருகிறார்கள். குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த விவசாய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் இங்கு பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக வடமாநில தொழிலாளர்கள் 80க்கும் அதிகமான சதவீதத்தில் இங்கு பணியாற்றி வருகிறார்கள். இங்கு 6 வகையான, அதாவது வெள்ளை, மஞ்சள், சிகப்பு என்று சொல்லக்கூடிய 6 வகையான நிறத்தில் இங்கு ரோஜா மலர்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோஜா மலர்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாகவும் ஏற்றுமதியாகும் என்று விவசாயிகளிடத்திலே பேசும் பொருளாக இருக்கிறது. 15 வருடமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஹரிஷ் அவர்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வணக்கம், என் பேர் ஹரிஷ். நான் 25 ஏக்கரில் மலர்கள் சாகுபாடு செய்துட்ருக்கேன், பசுமை குடியில் அமைச்சு. அதே பார்த்திங்கன்னா 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த காதலர் தினம் என்பது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மந்த்து. ஏன்னா இந்த நவம்பர், டிசம்பர்லேருந்தே இந்த கட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த ரோஜா மலர்களுக்கு கட்டிங்ஸ் எடுப்போம். அது ஜனவரிலேருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த வருஷம் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கென்யா, இத்தோப்பியா இந்த நாடுகள் மேலெல்லாம் போட்டி போட முடியல. இந்த விலை அதிகமானதுனால குவாலிட்டி இவ்வளோ நல்லா இருந்தால் கூட ஒசூர் மலர்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி தனியாக இருக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த அளவுக்கு குவாலிட்டி எடுக்க முடியாது. பூனேயில் கூட இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஒசூர் மலர்கள் வந்த குவாலிட்டி, ஒசூர் கேப்சிகமுக்கு அவ்வளோதான். அந்த குவாலிட்டி பூனேயில் வராது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ண முடியல. இந்த அளவுக்கு குவாலிட்டி நாங்கள் பண்ணி கூட எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒசூரில் இதுக்காகவே ஏற்றுமதி மையம்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏற்றுமதி தான் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஏற்றுமதி பண்ணல, உள்ளூர்லேயே வாங்கி உள்ளூர்லேயே விற்றுட்ருக்காங்க. அதனால் எந்த ஒரு யூஸும் விவசாயிகளுக்கு கிடையாது. நீங்கள் ஏற்றுமதி பண்ணி கொடுத்தா தான் இந்த விவசாயத்தில் 1 ஏக்கர் அமைக்கிறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு 50 லட்ச ரூபா செலவாகும். 1 ஏக்கர் க்ரீன் ஹவுஸ் போட்டு அதில் செடி நட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எடுக்கிற வரையும் 50 லட்ச ரூபா செலவாகும். அதுக்கு அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுது, பேங்க்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 20லேருந்து 25 வெரைட்டி நாங்கள் சாகுபாடு செய்கிறோம் ரோஜா மலர்களில் மட்டும். இது விட்டு கார்னேஷன், ஜிப்சோஃபிலியா, கிரஷாந்தமம் அப்படின்னு சொல்லி பல டிஃப்ரெண்ட்டான பூக்களை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதில் இந்த காதலத்தை ரோஜா தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுலேயும் ரெட் தாஜ்மஹால்ன்ற சொல்கிற இது தான் உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த ரெட் மலர்களை தான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. அது முக்கியமாக தாஜ்மஹால், அதுதான் நல்லா ஷைனிங்காக இருக்கும், லென்த்தாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வெளிநாட்டில் போட்டி எப்படி இருக்குது மலர்கள்? வெளிநாடுகளில் போட்டி போட்டு வாங்குறாங்க இந்த மலர்களை. காதலர்கள் அவங்களோட அன்பை செலுத்துறதுக்கு இந்த மலர்களை ரொம்ப விரும்பி வாங்கி அவங்களோட அன்பை செலுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கென்யா, இத்தோப்பியா நாடுகளில் அவங்களும் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் ரொம்ப சலுகை கொடுக்குது. 500 ஏக்கர் 1000 ஏக்கர் லீஸில் கொடுத்து அவங்கள பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணால் தான் ஏற்றுமதிக்கு ரொம்ப குவான்டிட்டி தேவைப்படுது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை வச்சு அது குவான்டிட்டி ரொம்ப இருந்தால் தான் நம்மளால் அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு ஃபுல்லாக சப்ளை கொடுக்குறதுக்கு இங்கே உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த வருஷம் மற்ற ஸ்டேட்டில் அதிகமாக ரோஜா மலர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி, கல்கத்தா, மும்பைன்னு எல்லா ஸ்டேட்லேயும் இந்த ரோஜா மலர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது ஒசூர்லேருந்து தான் மேக்ஸிமம் ஆன குவான்டிட்டி, குவாலிட்டி போயிட்டுருக்கு. எத்தனை தரமாக பிரிக்கிறீங்க? வெளிநாடுக்கு அனுப்புறது என்ன மாதிரி தரோம்? உள்ளூர் சந்தையில் என்ன மாதிரி தரோம்? வெளிநாடுகளுக்கு அதுக்குன்னு தனியாக ப்ரொடக்ஷன் எடுக்கணும், அதுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ பனி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பவுட்ரின்ற ஒரு நோய் தாக்கம் வரும். ஆனால் அதுக்கு தனியாக ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி வெயில் அதிகமாக வந்துச்சுன்னா த்ரிப்ஸு, மெய்ட்ஸு இந்த மாதிரி பிரச்சனை வருது. அது எல்லாமே நாங்கள் க்ளீனாக பண்ணி கொடுப்போம் ஏற்றுமதிக்காக. அதோட தரம் 60லேருந்து 70 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும்.
அந்த பட்டோட அந்த சைஸ் வந்து 4லேருந்து 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வரையும் பட்டோட ஷேப்பு சைஸ் எல்லாமே இருக்கணும், ஷைனிங் இருக்கணும், இலை ஷைனிங் இருக்கணும். இதில் த்ரிப்ஸ் மைட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். ஆனால் அது எல்லாமே அங்கே இல்லாமல் எங்களால் ஒசூர் பகுதியில் பண்ணி தர முடியும். ஆனால் ஏற்றுமதி தான் வர குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த மாதிரி நோய் தாக்குது, அதுக்கு என்ன மாதிரிலாம் சொல்யூஷன் பண்ணுறீங்க, இதுக்கு அரசாங்கம் எப்படி? அரசாங்கம் வந்து இந்த நோய் தாக்கிறதுக்காக எந்த உதவியும் பண்ணல. இந்த நோய் வந்து பனி அதிகமாகும் போது இந்த பவுடரி மெல்டியூஸ்னு ஒரு நோய் தாக்கும். இதுக்கு வந்து நாங்கள் ஜீவாமிருத்தம் அது இதெல்லாமே பயன்படுத்தி லோக்கல் கெமிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயன்படுத்தி அதெல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருவோம். இந்த வெயில் வந்து அதிகமாகும் போது இந்த த்ரிப்ஸு மெய்ட்ஸு இதெல்லாமே ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கு நாங்கள் ஆர்கானிக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், இன்ஆர்கானிக் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சாப்பிட்ற பொருள் இல்லை, அதனால் இன்ஆர்கானிக் கூட யூஸ் பண்ணுவோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தரமாக இதை நம்ம உருவாக்கி கொடுத்தா தான், தரமான குவாலிட்டி கொடுத்தா தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட தரமான குவாலிட்டி இருக்குது, ஆனாலும் எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியல. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2500 ஏக்கர்னு சொல்கிறாங்க. இந்த 2500 ஏக்கரில் வந்து எவ்வளோ மலர்கள் இந்த வருஷத்துக்கு உற்பத்தி ஆகுது, வெளிநாட்டுக்கு எவ்வளோ போகுது, போன வருஷம் எவ்வளோ போச்சு, இந்த வருஷம் எவ்வளோ போயிருக்கு? 2500லேருந்து 3000 ஏக்கர் வரையும் கூட இருக்கலாம். கரோனா நேரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கோடி மலர்கள் வந்து இந்த கடந்த 2 மாதத்தில் உற்பத்தி பண்ணியிருக்கலாம். இது உற்பத்தி பண்ணி ஒரு 60லேருந்து 70 லட்சம் மலர்கள் வந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி. மற்ற எல்லா ஃப்ளவர்ஸுமே எங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்து நல்லா டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. அதில் நடுவில் வந்து இந்த மூர்த்த நாள் எல்லாமே வருது. அதனால் இந்த இதுக்கும் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நல்ல டிமாண்டெல்லாம் ஒரு 4லேருந்து 5 கோடி மலர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம ஒசூர்லேருந்து ஏற்றுமதியாக இருக்கலாம். குறிப்பாக காதலர் தினத்துக்கு போன வருஷம் எவ்வளோ ஏற்றுமதி ஆச்சு, இப்போ எவ்வளோ ஏற்றுமதி ஆகிருக்கு? போன வருஷம் 70லேருந்து 1 கோடி மலர்கள் ஏற்றுமதி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1 கோடியிலேருந்து 2 கோடி மலர்கள் ஏற்றுமதி ஆகிருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 லட்சம் மலர்கள் தான் ஏற்றுமதி ஆகிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறது. அது அவ்வளோதான் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகம் ஆனதுனால எங்களுக்கு 1ஆம் தேதியே ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துடும். எப்போவுமே பிப்ரவரி 1ஆம் தேதி ஆர்டர்ஸ் வந்துடும். பிப்ரவரி 8ஆம் தேதி வரையும் அந்த எக்ஸ்போர்ட் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஆர்டர் வரல. இப்போது நம்மக்கிட்ட எப்போவுமே 1 லட்சம் மலர்கள் 2 லட்சம் மலர்கள் வந்து ஆர்டர் வருதுன்னா இந்த வாட்டி 40,000 30,000 இவ்வளோ தான் ஆர்டர் வந்துச்சு எங்களுக்கு. இப்போது வெளிநாட்டுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுற மலர்கள் காஸ்ட்டு எவ்வளோ இங்கே விழுது, அதை எவ்வளோ விற்றா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? உள்ளூரில் இப்போ கொடுக்குற அந்த மலர்கள் வந்து இங்கே வந்து அது காஸ்ட் என்ன ஆகுது? அதுன்ற தரமான குவாலிட்டி நம்ம கொடுத்தோம்னா ஒரு மலருக்கு 25 ரூபா வரைக்கும் கூட கொடுப்பாங்க ஏற்றுமதி பண்ணால். ஒரு மலருக்கு 25 ரூபா கொடுத்தா ஒரு பஞ்சோட விலை வந்து 500 ரூபா ஆச்சு. ஆனால் இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கே விற்றாலும் 500 ரூபாய்க்கு நம்மளால் சேல் பண்ண முடியாது. எந்த மாதிரி தரமான குவாலிட்டி கொடுத்தா கூட ஒரு 200லேருந்து 250 ரூபா வரையும் தான் கொடுப்பாங்க இந்தியாவுக்குள்ளே. வெளிநாட்டுக்கு கொடுத்தோம்னா 400லேருந்து 500 ரூபா வரையும் கொடுப்பாங்க. இப்போ ஏற்றுமதியில் வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக ஏற்றுமதி குறைஞ்சது, இங்கே உற்பத்தி வந்து நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இந்தியாவிலேயே நல்ல குவாலிட்டி வர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலர்களும் இந்த கேப்சிகமும் ஒசூரில் தான். உற்பத்தி அதே மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ரொம்ப ரேட் ஏற்றுனதுனால அவங்க வந்து வாங்க மாட்டேன்றாங்க. ரொம்ப காஸ்ட் வந்து அது இதை விட கென்யாவில் கம்மியாக கிடைக்கிறதுனால அங்கே எடுத்துடுறாங்க.